வணக்கம் மேடம். உங்களா பார்க்கணும். டெத் சர்டிஃபிகேட்டுக்கு எழுத்துறாங்க. ஒரு காப்பிக்கு 200 வாங்குறாங்க. யார் வாங்குறாங்க? எல்லா பக்கம் தான் வாங்குறாங்க. அவங்ககிட்ட இருக்கு. சார் வணக்கம் சார். யாருங்க என்ன செய்யுங்க சார்? இந்த டெத் சர்டிஃபிகேட் எவ்வளவு சார்? ஹலோ, இவரை வாங்க சொன்னாரு. சொல்லுங்க சார், எங்க இருக்கீங்க? அப்படிங்களா? உங்க ஒடிவிட்டு வாங்க, ஒடிவிட்டு வாங்க. எங்கிட்டங்க சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். என்ன பிரச்சனை சார்? இல்ல, டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றோம். சரி சரி, அதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? நம்ம ஆன்லைன்ல இருக்க சொல்றோம். ஆன்லைன்ல வேணான்றவங்க சிலர் கேட்பாங்க. சரி, கேட்கறவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. சரி, அதுக்கு ஏதாச்சும் மணி பே போட்டு அமௌண்ட் ஏதாவது பே இது பண்ணணுமா? நம்ம ஆபீஸ்ல 200 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. சரி, அது ஒரு சர்டிஃபிகேட். சரி, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 1000 rupees எதுக்கு சார் வாங்க? என்ன சொன்னாங்க என்கிட்ட. சரிங்க, சரிங்களா? என்ன தவறு நடந்திருக்குன்றது கேட்க முடியும். சரிங்களா? என்னன்றது சரி. இல்ல, 1000 rupees வாங்கணுமா இல்ல எப்படி, அது என்னங்கிறது அதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தோம். இல்ல, அதான் கேட்டுக்கோங்க. சரி, கிளினிக்குங்களா? சொல்றேங்க சார். சொல்றேன், என்ன சொல்றேன், விளக்கம் கொடுங்க, அப்புறம் சொல்றோம். சரி சரி. யார் வரணுங்க சார்? யாருங்க அவரு? ஆமா, இங்க ஒண்டியூர் சூப்பர்வைசருங்களா? பேருங்க சார்? நீங்க உங்க பேருங்க சார்? நீங்க எஸ்ஐங்களா? சரிங்க சார். 6 வார்டு எனக்கு. சரிங்க சார். அப்படி எதுக்கு வரணும் சார்? இப்போ ஒரு சரி, எனக்கு என்ன தெரியல. ஆக்சுவலா இந்த மேடம் மட்டும் தான் நம்ம எல்லாமே டீலிங் பண்ணது எல்லாமே. இப்போ முருகேசன் அவரு உங்ககிட்டயே எதுக்கு பேசுறேன் எனக்கே புரியல. நீங்க அந்த அம்மாவுக்கு போட்டு நீங்க சரி, விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். அட்லீஸ்ட் ரெசிப்டாவது கொடுக்கணும். எதுக்கு எங்க வீட்டுல கலை எதுக்குன்னு கேக்குறாங்க. புரியவே இல்லை எங்களுக்கு. எதுக்காக தெரிஞ்சது நமக்கு 4 பேருக்கு சொல்றதுக்கு சௌகரியமா இருக்கணும். அவர் யாருங்க சார்? அவங்க எல்லாம் பாப்பாங்க. நான் என்ன போவேன். சரி, வெயிட் பண்ணி வந்துடுவேன். வெயிட் பண்ணுங்க. சரி, பரவாயில்ல.